அனைவருக்கும் வணக்கம். ஒரு 10 கீழே நியூ இயர் பேனர் டிசைன் ஒன்று பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த பேனரு. இந்த பேனரோட பிஎஸ்டி ஃபைல் வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேனரை எப்படி நம்ம ரெடி பண்ணலாங்கன்னு பற்றி பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் சிசி ஓப்பன் பண்ணிக்கிறேன். 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். பிஎஸ்டி ஃபைலை வருது. ஃபஸ்ட்டு சைஸ் என்னென்னு பாருங்கள். ஆல்ட்டு ஐ 3 ஐ கொடுத்துருக்கேன். 10 கேல 300 ரெசல்யூஷன் RGB மோடு. அதே சைஸில் இன்னொரு பேனர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். 10 8 300 ரெசல்யூஷன் RGB மோடு. ஒரு புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்து பேக்ரவுண்டை நம்ம செட் பண்ணிடலாம். பேக்ரவுண்டு கரெக்டாக நம்ம சைஸில் எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிட் பண்ணிவிட்டு கீபோர்டில் சியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிராப் டூல் வரும். கிராப் பண்ணி இன்ட்ரு கொடுத்திங்கன்னா நம்ம வெளியில் உள்ள அந்த சைஸுலாம் கட் ஆகிடும். சுத்திர உள்ளது இப்போ வந்து நம்ம மேலே வந்து டிசைன் பண்ணலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த நம்ம சேனலோட நேமு, அப்புறம் இந்த யூடியூப் ஐக்கான், சப்ஸ்கிரைப், அது மூணுக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி க்ரியேட் பண்ணேன்னா, நார்மலாக சும்மா பென்டோவில் கிளிக் பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணுறேன். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சென்டராக கிளிக் பண்ணோம்னா கட் ஆகிடும். திரும்ப ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணுறேன். இதை எடுத்து நம்ம கொஞ்சம் சைஸை கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சுட்டு திரும்ப பென் டூவில் கண்டினியூ பண்ணுறேன். கண்டினியூ பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். நியூ லேயர் போடுறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ், கலர் ஃபில்லு. ரைட்டுங்களா? அடுத்தது இது கீழே ஒரு சின்னதாக ஒரு ஷேடோ மாதிரி ஒன்று ஒரு ப்ரஷ்ஷால் ப்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நேமு இந்த செட்டப் அப்படி ஒன்று வந்து நான் வச்சிடறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். வீடியோ அடுத்தடுத்து வீடியோ கண்டினியூஸாக போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிஎஸ்டி ஃபைலும் அடுத்தடுத்து நான் ஃப்ரீயாக கொடுப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த ஒரு நியூ இயருக்கு வந்து ஒரு பட்டாசு வெடித்து ஒரு மாதிரி ஸ்ப்ளாஷ் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் இது. இதை வந்து கொண்டு போய்க்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு பேக்கு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்ட் வருது. கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா ஃப்ரெண்ட் வந்துடும். சரிங்களா? அடுத்தது விஷு ஹாப்பி நியூ இயர்னு ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கு. இதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். ஒன்று செலக்ட் பண்ணி மொத்தமாக எடுத்து வந்து இங்கே வச்சிட்றேன். எஃபெக்டெல்லாம் எப்படி ரெடி பண்ணுங்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம டூல்ஸ் செட்டப்பு, ஃபோட்டோஷாப்போட டூல்ஸ் செட்டப் இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கிராஃபிக் டிசைனுக்கான ஒரு டுட்டோரியல் அது சம்மந்தமானதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுதான் வைக்கணும் இல்லை, சாதாரணமாக ஒரு ப்ரஷ் வைக்கலாம், இல்லை பென் டூல் வைக்கலாம், என்ன வேணாலும் வைக்கலாம். நம்மளோட ஓன் க்ரியேட்டிவாக நம்ம என்ன வேணாலும் வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் வைக்கணும் அப்படின்னா இல்லை. அடுத்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டையும் கொண்டாந்து வச்சிட்றேன். அடுத்து வழக்கம் போல் நம்ம லோகோ அதையும் கொண்டு வந்து வச்சு இப்போ ஒரு பேனர், ஒரு நல்ல ஒரு நீட்னஸான ஒரு பேனர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேனரோட பிஎஸ்டி ஃபைல் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.